தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா நடத்த TNPSC Group 4 அதுவும் புதுசா சிலபஸ் மாத்திருக்காங்க இல்லையா? ஸோ அதற்கு ஏற்ற வகையில நம்ம டெஸ்ட் நடத்திருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம டெஸ்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ வரக்கூடிய 6/4/2025 நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். Group 4க்கு புதிய சிலபஸ்ல பாடத்திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போக போறோம். தமிழுக்கும் GSக்கும் சேர்த்து இருக்கு. ஸோ அதற்கான டீடைல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் நீங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ இந்த டெஸ்ட் நம்பர் 6ல நம்ம மொத்தம் 100 கேள்விகள் அப்படின்றது வச்சிருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டாக்கல் பண்ணுங்க. சோ நீங்க 100க்கு எத்தனை கேள்விகள் எடுக்கிறீங்க அப்படின்றத கீழே லாஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்தில் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அது உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். எஸ் இப்போ நம்ம உள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். சோ முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் எது 5 பால்? 5 பால் என்ன இருக்கு? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். 3 காலம், எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 விஷயங்களை, இந்த 3 கூறுகளையும் மொத்தமாக அனைத்திலும் எந்த விதியில அனைத்திலும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினைமுற்றுல வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து எழுதினால் அப்படின்னு இருக்கு. எழுதினால பொறுத்தளவுக்கு இப்ப நான் உங்களுக்கு எழுதியே காமிக்கிறேன். எழுதினால் இல்ல எழுதினான்னு வச்சுக்குவோம். ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆண் அப்படின்றது எதை சொல்லுது? இதை பிரிச்சோம் அப்படின்னீங்கன்னா ஆண்றது வரும் இல்லையா? அது வந்து எதை சொல்லும் அப்படின்னா பாலை குறிக்கும். இப்ப ஆண் என்பது ஆண் பால் வினைமுற்று விகுதியா இருக்கும். காலம் அப்படின்றப்ப 3 காலத்தை எதை காட்டுது? எழுதினான் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்ப இது ஒரு கடந்த காலத்தை காட்டும். 3 இடம். ஓகேவா? இப்ப எழுதினான் அப்படின்றது தன்மையா முன்னிலையா அப்படின்னு முன்னிலையா இருக்கும். எழுதினான் அப்படின்னு இப்ப எழுதினேன்னா தன்மை, எழுதினான்னா முன்னிலை. அப்ப முன்னிலையும் இருக்கு. இந்த மாதிரி 3 கூறுகளையும் காட்டுவது எது? வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்ப காலத்தையும் காட்டும். அதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க. 2வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியற்ற ஒன்றை தேர்க. எதை வச்சு பேஸ் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவலை வச்சு கேட்கறாங்க. ஏவல் வினைமுற்று விகுதி. வினைமுற்றுல கிட்டத்தட்ட 4 டாபிக் அப்படின்றது இருக்கு. உள்ள சப் டாபிக் ஒன்னு என்னன்னா ஏவல் வினைமுற்று விகுதி, இன்னொன்னு வியங்கோல் வினைமுற்று விகுதி, அடுத்த 2 டாபிக்ல தெரிநிலை வினைமுற்று, அது பக்கம் குறிப்பு வினைமுற்று. இந்த மாதிரி 4 டாபிக்ல இதுல எதை கேட்கறாங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று விகுதியை கேட்கறாங்க. இதுல சரியற்ற ஒன்று என்னன்னு பாருங்க. தன் முன் உள்ளவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது, அதுதான் ஏவல் வினைமுற்று அப்படின்றது சொல்றாங்க. எஸ், எப்பவுமே ஏவல் வினைமுற்றுன்றது முன்னிலை இருக்க ஆளதான் சொல்லணும். இப்ப வந்து ஏவி விடணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? கடைக்கு போ அப்படின்னு சொல்லலாம், இல்ல எழுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதா இருக்கும் அப்படின்னா ஏவல் வினைமுற்றாதான் இருக்கும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், 2 வகைகளுமே வரும். ஏனென்றால் அது ஒருமை. எழுது அப்படின்னு சொன்னா ஒருமை. இப்போ நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் எழுது அப்படின்னு சொன்னேன்னா அது ஒருமை. எழுதுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது பன்மை. எழுதுமின் அப்படின்றதுதான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா? எழுதுமின் தான் ஒரு தகுதி வழக்கு. அதுதான் இலக்கியத்திலும் இருக்கும். எழுதுமின் தான் தற்கால வழக்குக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்கள் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஒருமையிலையும் சொல்றேன், பன்மையிலையும் சொல்றேன். அப்ப 2 இடத்துலயும் வரும். அப்போ 1ம் 2மே கரெக்ட் தான். ஏவல் வினைமுற்று கட்டளை பொருள் வரும். எஸ், இப்ப எழுது அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்றேன்னா அது கட்டளை தான். அப்ப கட்டளை பொருளும் வரும். 4வது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். இல்ல, அது பெரும்பாலும் கட்டளையில தான் வரும். இந்த வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல்ல வராது. அது எதுக்குரியது? எந்த விதிக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கான விதி அது. சோ அப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணு இருக்கு. இதுதான் ஆட் ஒன்னா இருக்கு, அதாவது தவறா இருக்கு. அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியற்றதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். 3வது கொஸ்டின்றது பாருங்க, சறுக்கினான் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. சறுக்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சறுக்கு. ஓகேவா? சறுக்கு அதனுடைய ஒரு வினைமுற்று தான் சறுக்கினான். 4வது கேள்வி அப்படின்றது பாருங்க, ஈந்தான் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. ஈந்தான், ஈதல் அப்படின்றது இருக்கு. ஈதல்னா ஏதோ ஒண்ணு கொடுக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஈதல் இல்ல கொடுக்கிறது அல்லது பெறுதல். ஈதல் அப்படின்ற எந்த பொருளை கூட குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஈ அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஈ என்பதுதான் ஈந்தான் அப்படின்றதனுடைய வேர் சொல்லாக அமைஞ்சிருக்கு. 5வது கேள்வின்றது பாருங்க, மாண்டான் என்ற சொல்லின் சரியுணு வேர் சொல்லை தேர்க. மாண்டான் அப்படின்னா இறந்தான் அப்படின்றது குறிப்பிடக்கூடியதா இருக்கும். அப்ப அது என்ன அர்த்தம்? இற அப்படின்றது அதனுடைய வேர் சொல்லா இருக்கும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னது? மால். மாண்டான்னா மால் அப்படின்றது அர்த்தம். ஓகே, மாண்டான்னா இறந்தான் மற்றும் சாய்ந்தான்றதையும் மாண்டான் தான் குறிப்பிடுவாங்க. ஓகே, 6வது கேள்வின்றது பாருங்க, வாழ்த்தினான் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. வாழ்த்தினான் அப்படின்னோம்னா வாழ்த்து.
வாழ்த்தினான்னா வாழ்த்து, அதுதான் அதனுடைய சரியான வேர்ச்சொல். 7வது கொஸ்டின்றது பாருங்க, வாழ்ந்தான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல்லை தேர்க. வாழ்ந்தான்னா வாழ். ஓகேவா, அது நீங்க எப்படி இருக்கணும், கட்டளையா இருக்கணும். ஓகேவா, இதுலயே சார் வாழ்த்துன்னு வருது, இதுலயே வாழ்ந்துன்னு வருது, வாழ் அப்படின்னு வருதுன்னா வாழ் அப்படின்னா வாழ விடு, அதான் வாழ்ந்தான், அப்ப கட்டளையில வருது. வாழ்த்தினான்னா அங்க வாழ்னு போடக்கூடாது, ஏன்னா வாழ்ன்றது வாழணும். ஓகேவா, இதுல வாழ் அப்படின்றது எதை சொல்லுது, வாழ்த்துனா, அப்ப இன்னொரு வாழ புகழ் பெற்று சொல்றான், அப்ப அது வாழ்த்து அப்படின்ற கட்டளை பொருள வரும். அதனாலதான் வாழ்த்தினான்க்கு வாழ்த்து அப்படின்றதும் வாழ்ந்தான்க்கு வாழ் அப்படின்றதும் வருது. ஓகே, அதுதான் வேர்ச்சொல். 8வது கேள்வின்றது பாருங்க, கற்றான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல்லை எழுதுக. கற்றானா டு எஜுகேட் அப்படின்றது அர்த்தம், அப்ப கல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, கல். இந்த கல்கான அர்த்தம் என்ன இருக்கு, களவு அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். அதனால இது வராது. இந்த கல், இளமையில் கல் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 9வது கேள்வின்றது பாருங்க, மாறினான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல்லை தேர்க. மாறினான் அப்படின்னா மாறு என்பதுதான் சரியான வேர்ச்சொல். ஓகேவா, எது மாறு. 10வது கேள்வி அப்படின்றது பாருங்க, அகழ்ந்தான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல்லை தேர்க. அகழ்ந்தான் அப்படின்னா அகல். அகல்னா என்னது, அகழ்ந்து எடுத்தல் அப்படின்றது அர்த்தம். அகழ்ந்து எடுத்தல்னா குழி தோண்டி அந்த விஷயங்கள்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்க, அதுதான் அகல். சோ அப்ப அகழ்ந்தான்னா அகல் என்பதுதான் சரியான அர்த்தம். 11வது கேள்வி அப்படின்றது பாருங்க, கேள் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. கேள் அப்படின்னா நான் வினையாளனையும் பெயர்னா சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தையோ இந்த செயலையோ குறிக்காமல் செய்தவரை குறிக்கும், புரோட்டகனிஸ்டை குறிக்கும், அதனுடைய கதை மாந்தர் யார் ஹீரோ அதை குறிக்கும். அப்ப கேள்னா கேட்போர், கேள்னா கேட்போர் அப்படின்னு வரும். 12வது கேள்வின்றது பாருங்க, தாவி என்பது வினையெச்சம் எனின் அதன் வேர் சொல்லை தேர்க. தாவி. ஓகேவா, ஈ மற்றும் மூ வந்துச்சு அப்படின்னோம்னா வினையெச்சம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வினையெச்சம் எப்பவுமே ஒரு வினை முற்றை கொண்டிருக்கும் முழு சென்டென்ஸா எடுத்தா. எக்ஸாம்பிள் வந்து தாவி சென்றான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாவி சென்றான் அப்படின்றப்ப அது ஒரு சென்றான் அப்படின்றப்ப வினை முற்று, இதுல ஈ ஊ வந்திருக்கு, அதனால இது ஒரு வினையெச்சம். இதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னோம்னா தாவு. தாவுன்றதா வேர்ச்சொல், தாவி அப்படின்றப்ப தாவி சென்றான் முழுமையா வச்சா அது உங்களுக்கு புரியும், அது ஒரு வினையெச்சம். 13வது கேள்வின்றது பாருங்க, கொண்ட என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல்லை தேர்க. கொண்ட அப்படின்னோம்னா என்னது, கொண்ட அப்படின்னோம்னா கொள் அப்படின்றது அர்த்தம். கொள்னா நீங்க நினைக்கிற அந்த கொள் கிடையாது, டு கெட் அப்படின்றது அர்த்தம். டு கெட்னா என்னது, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வாங்குறது, அந்த கொள், கொள்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கொள். ஓகே, அதுதான் கொள். அப்ப எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி என்பதான் கரெக்டான விடை. 14வது கேள்வி அப்படின்றது பாருங்க, பொலி என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சத்தை தேர்க. அது வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க பொலிக்கு, அதுக்கு என்ன கேட்கறாங்க, பெயரச்சம் கேட்கறாங்க. பெயரச்சம் என்றால் ஆ என்பது முடிகிற மாதிரி இருக்கும், ஒரு பெயரை கொண்டு முடிவதா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பொலிந்த, பொலிந்த மேகம் அப்படின்னு வரலாமா. பொலிந்த மேகம்னா மலையை பொலிந்த மேகம் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. சோ இந்த தான் அப்ப ஆன்றது வந்திருக்கணும், ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது ஒரு பெயரச்சம் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆ அப்படின்றது வந்தா அது ஒரு பெயரச்சம், ஆ அப்படின்றது வந்தா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்ப தவறாமை, செல்லாமை, சோ அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அப்படின்றது வரும். 15வது கேள்வின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் எது வினைத்தொகை அல்ல. வினைத்தொகை கேட்டிருக்காங்க. வினைத்தொகை என்றால் காலம் காட்டும் பெயரச்சம், 3 காலத்தையும் காட்டும். ஓகேவா, காலம் கரைந்த பெயரச்சம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இப்ப 3 காலத்தையும் காட்டணும். இப்ப ஒன்னொன்னா பிரிங்க, சுடுகாடு, சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடு அப்படின்னு நம்ம 3ஆ பிரிக்கலாமா, பிரிக்க முடியும். இப்ப இது பாருங்க, கொள்புலி, கொள்கின்ற புலி, கொல்லும் புலி, கொன்ற புலி அப்படின்றது பிரிக்கலாம். அப்ப இதுவும் ஒரு வினைத்தொகை தான். இதை பிரிங்க. குறைகடல், குறைகின்ற கடல், குறையும் கடல், குறைந்த கடல் அப்படின்ற 3 வகையா பிரிக்கலாம். அப்ப இதுவும் வினைத்தொகை. இளமுகம், இளமுகம்னா இளமையான முகம் அப்படின்றது அர்த்தம். அப்படின்றப்ப இது ஒரு பண்பு ஆயிருச்சு, சோப்ப பண்பு தொகை ஆயிருச்சு. அப்ப பண்பு தொகை இதுதான், மொத்த 3மே வினைத்தொகை. அப்ப எது வினைத்தொகை அல்ல, டி தான், ஏன்னா அது ஒரு பண்பு தொகை. 16வது கேள்வின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் எது வினைமுற்று அல்ல, எது வினைமுற்று அல்ல அப்படின்றது கேட்கிறாங்க. உரைத்தவர், ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா உரைத்தவர் அவர், அந்த அர் அப்படின்ற ஒரு ஸ்லாங் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், வினையாளனின் பெயரை வந்து குறிப்பிடக்கூடியதா இருக்கும். ஓகே, அப்ப மத்தது எல்லாமே இதோடையதா இருக்கும், வினைமுற்றா இருக்கும். இது மட்டும் தான் வினைமுற்று அல்லாவே இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள், நீங்க மத்தெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேணும். 17வது கேள்வின்றது பாருங்க, அறிஞர் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. அறிஞர் அப்படின்னோம்னா அறிந்தவர் அப்படின்றது அர்த்தம். அப்ப அறிதல் அப்படின்ற தொழிலை குறிக்கும். அப்ப அதனுடைய வேர் சொல் அறி, ரொம்ப சிம்பிள். அப்ப அதனுடைய சொல் அறி. அறி அப்படின்னோம்னா படிச்சுக்கோ அப்படின்றது அர்த்தம், இல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்றது அர்த்தம்.
18வது கேள்வி அப்படின்றது பாருங்க, மருண்டனன் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லி தேர்க. மருண்டனன் அப்படின்னோம்னா மருள் அப்படின்றது அர்த்தம். ஓகே, மருள்னா என்னது? எக்ஸாம்பிள் வந்து மருள் நீக்கினான் இல்ல மருள் நீக்கியவர் அப்படின்றது வரும். ஓகேவா, அது யாருன்றதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்ப மருள் நீக்கியவர்னா துன்பம் நீக்கவர், அப்ப மருண்டனன்னா துன்பத்தால் உடையவன் அப்படின்றது அர்த்தம். இப்ப மருள் தான் அதனுடைய வேர் சொல். மருள் என்றால் துன்பம் என்பது பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 19வது கேள்வி அப்படின்றது பாருங்க, துய்த்தல் என்ற சொல்லின் சரியான வினையாளனை பெயரை தேர்க. வினையாளனை பெயர்னா செஞ்சவர், அப்ப என்னது? துய்த்தவர். துய்த்தல் அப்படின்னா துய்த்தவர். துய்த்தல் அப்படின்றது அல்விகுதி கொண்டு வந்திருக்கனால இது வந்து தொழிற்பெயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய வினையாளனின் பேர் என்னது? துய்த்தவர். 20வது கேள்வி அப்படின்றது பாருங்க, ஒடியா என்ற சொல்லின் சரியான பெயரச்சத்தை தேர்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆ என வந்தால் அது பெயரெச்சம். ஆ அப்படின்ற ஒரு ஸ்லாங் அப்படின்ற ஒரு சவுண்ட்ல வந்தா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன சொல்லலாம்? இப்ப பெய்யும் மலை அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல பெய்யாமலை, பெய்யாமலை, பேசா பேச்சு, செல்லா காசு, அந்த மாதிரி ஆ அப்படின்ற ஒரு சவுண்டோட வருது அப்படின்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இல்லைன்னா வந்திருக்கு ஒடியா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமா இருக்கு. பெயரெச்சத்தை பொறுத்தளவுக்கு ஆ அப்படின்ற ஒரு சவுண்ட்ல வந்து வந்திருக்கணும். எஸ். 21வது கேள்வின்றது பாருங்க, தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோ ஒண்ணு சந்தி பிழையா இருக்கலாம், இல்லாட்டினா எழுத்துக்கள் பிழையா இருக்கலாம். சோ இதுல மாநிலம் அப்படின்றப்ப தப்பா இருக்கு, இல்ல வறட்சியால் தப்பா இருக்கு. அப்ப இது தப்பு. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அப்படின்றது இதுதான் கரெக்ட். சார் இங்க துணைக்கால் வரலன்னா துணைக்கால் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஸோ கொஸ்டின் இதுதான் கரெக்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்கு. சீன்றது பாருங்க, நம் மாநிலம் இந்த ஆண்டு, சோ இது மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வறட்சியால் அது கரெக்டா தான் இருக்கு. நம் மாநிலம் இதுலயும் மாறி இருக்கு. இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது, இதுவும் தப்பா தான் இருக்கு. அப்ப பி என்பதன் கரெக்டான விடை. 22வது கேள்வி அப்படின்றது பாருங்க, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. அதே மாதிரி கொஸ்டின் தான். மதீனா சிறந்த இசை வல்லுநராக வேண்டும். எஸ், அதேதான். மதீனா அப்படின்றது பெயரு, சிறந்த இசை வல்லுநராக வேண்டும். அதேதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுல ரா தவறா இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர், அந்த திருவள்ளுவருக்கு வரக்கூடிய இல்லு அப்படின்றது இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல வல்லுனர் அப்படின்றது. அப்ப ஏ என்பதன் கரெக்டான விடை. 23வது வினா அப்படின்றது பாருங்க, பிழை நீக்கிய தொடரை தேர்க. அதேதான், எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு அப்படின்றது இருக்கு. அரசு என்ன வரணும்? இந்த இது வரணும். சோ வேற எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் அரசுன்னு இருக்கு. எல்லாத்தையும் வாசிங்க. எங்கள் ஊரில் நூலக கட்டடம் அரசு நிதி ஒதுக்கியது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப சி என்பதான் கரெக்டான விடை. 24வது வினான்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. அதேதான், மானம் பார்த்த பூமியிலே பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஆக்சுவலி என்னது அது? வானம் பார்த்த பூமியிலே பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. அதாவது வானம் பார்த்த பூமி அப்படின்னோம்னா மழை பெஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விதைகள் போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் போடுவாங்க, அதற்கேற்ற மாதிரி பயிர்கள் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, ஸோ அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் லெக்யூம் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. சயின்ஸ்லயும் படிப்பீங்க, லெக்யூம் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. அதெல்லாம் வந்து வானம் பார்த்து தான் போடுவாங்க. அதெல்லாம் வானம் பார்த்த பயிர்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து அதெல்லாம் இப்ப மழை காலத்துல ஒரு மாதிரி போடுவாங்க, வெயில் காலத்துல சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அதுதான். அப்ப வானம் பார்த்த பூமியிலே பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. பி என்பதுதான் கரெக்டான விடை. 25வது வினா அப்படின்றது பாருங்க, பிழை நீக்கிய தொடரை தேர்க. அதேதான், ரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுலயே பேர் இருக்கு, வெண்கலம் கரெக்ட், பாத்திர கடை வைத்திருக்கிறார், எல்லாமே கரெக்ட் தான். ரெண்டாவதுல என்ன தப்பு இருக்குன்றது பாருங்க, இதுல வெண்கலம் தப்பா இருக்கு, வெண்கலம் அப்படின்றது இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே தப்பா இருக்கு. லாஸ்ட்ல வெண்கல பாத்திர கடை அப்படின்றதுல ரா தப்பா இருக்கு. அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 25க்கு ஏ என்பதுதான் ஆன்சர். 26வது வினா அப்படின்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். சாயங்காலம் அப்படின்றது சாயுங்காலம், இன்னைக்கு அப்படின்னா இன்றைக்கு. அப்ப இன்றைக்கு சாயுங்காலம் கபடி போட்டி நடைபெறும். அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 27வது வினா அப்படின்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்றது இருக்கு. நல்ல தமிழுக்கு எழுதுவோமா? நல்ல தமிழால் எழுதுவோம். அப்ப நல்ல தமிழால் எழுதுவோம். சி என்பதுதான் கரெக்டான விடை. 28வது வினான்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. அதேதான், துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இல்ல, துன்பத்தை பொறுத்து கொள்பவன் தான் வெற்றி பெறுவான். ஓகேவா? துன்பத்தை பொறுத்து கொள்பவன் தான் வெற்றி பெறுவான். அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 29வது வினா அப்படின்றது பாருங்க, தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக. பெருமழை பெய்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். இல்ல, பெருமழை பெய்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். பெருமழை பெய்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். 30வது கேள்வி அப்படின்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க.
குழலியால் நன்றாக பாட தெரியும், இல்ல குழலிக்கும் நன்றாக பாட தெரியும் அல்லது குழலிக்கு நன்றாக பாட தெரியும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் என்ன இருக்கு? பி இருக்கு. குழலிக்கும் நன்றாக பாட தெரியும். 31வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. பவளவிழிதான் பரிசை உரியவள். பவளவிழி அப்படின்றது ஸ்பெல்லிங் இதுல தப்பா இருக்கு. பவளவிழிக்கு தான் பரிசுக்கு உரியவர், இதுலயும் தப்பா இருக்கு. மூணாவது பாருங்க, பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள், எல்லாமே கரெக்டா இருக்கு. எதுக்கும் நாளையும் பாருங்க, பவளவிழி தான், இங்கே ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, பரிசுக்கு உரியவள். அப்ப சி 31க்கு சி என்பதுதான் கரெக்டான விடை. 32வது வினா அப்படின்றது பாருங்க. வாடகை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க. வாடகை அப்படின்னா குடிக்கூலி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? வாடகை அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிக்கூலி அப்படின்றது அர்த்தம், அல்லது குத்தகை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஓகேவா? அடுத்து 33வது வினா அப்படின்றது பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஒருவரையும் பொருத்தணும். ஓகேவா? சந்தோஷம் அப்படின்றப்ப என்ன இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி. சந்தோஷம்னா மகிழ்ச்சி. உற்சாகம் அப்படின்னா ஆனந்தம். வீசானா நுழைவு சீட்டு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 34வது கேள்வி அப்படின்றது பாருங்க. உறுதுயர் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. உறுதுயர் அப்படின்னா உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர், இந்த 3 காலத்தையும் சொல்லுது. அப்ப காலம் காட்டும் அல்லது காலம் கரைந்த பெயரச்சம் என குறிப்பிடப்படுவது வினைத்தொகை. 35வது வினா அப்படின்றது பாருங்க. நோக்கு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. நோக்கு அப்படின்றப்ப அது என்ன வந்திருக்கணும்? அல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கணும். அப்ப என்னது? நோக்கல் அப்படின்றது வந்திருக்கணும். நோக்கல் தான் அதனுடைய தொழிற்பெயர். 36வது வினா அப்படின்றது பாருங்க. கேள்வியினான் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. கேள்வியினான் அப்படின்றப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா வினையால் அணிய பெயர். கேள்வி கேட்டவன். கேள்வியினான் அப்படின்னா கேள்விக்குரியவன். அப்ப வினையால் அணியும் பெயர். 37வது கேள்வின்றது பாருங்க. சுட்டல் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. அல்விகிரியோட சேர்ந்து இருக்கு ஒரு தொழிலை குறிக்கிறது. சுட்டல் என்றால் சுடுதல். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பொங்கல் என்றால் பொங்குதல், வருதுவல் என்றால் வருத்தல், அந்த மாதிரி இருக்கதான் சுட்டல். அப்ப சுடுதல். அப்ப அது என்னது? தொழிற்பெயர். 38வது வினா அப்படின்றது பாருங்க. பின்வருவனவற்றுள் எது தொழிற்பெயர் அல்ல அப்படின்றது. எது தொழிற்பெயர் அல்ல? எது தொழிற்பெயர் அல்ல? காட்சி, காட்சிப்படுத்துதல். தொல்லை, தொல்லை செய்தல். நடித்தல், நடிக்கக்கூடிய விஷயம். நடிகன் அப்படின்னா செஞ்சவர். அப்ப அது ஒரு சிறப்பு பெயர். அப்ப இது தொழிற்பெயர் அல்ல. 39வது வினான்றது பாருங்க. நஷ்டம் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லை எழுதல். நஷ்டம் அப்படின்னா இழப்பு. நஷ்டம் என்றால் இழப்பு. சில பேர் வந்து நஷ்டம் இசு வந்திருக்கு, அது வடமொழி சொல்லு, அதனால தமிழ்ல போட்டுருவோம், நட்டம்னு போட்டக்கூடாது. ஓகே? நஷ்டம்னா இழப்பு அப்படின்றது அர்த்தம். 40வது கேள்வின்றது பாருங்க. பஜனை என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. பஜனை அப்படின்றது எதை குறிப்பிடுறாங்கன்னா கூட்டு பாடல். ஓகே? கோவில் பாடல்னு போட்டக்கூடாது, கூட்டமா சேர்ந்து பாடக்கூடிய பாடல். கடவுளுக்காகவோ இல்லைன்னா அரசனுக்காகவோ பஜனைகள் தான் பாடப்பட்டது. அப்ப கூட்டு பாடல். 41வது வினா அப்படின்றது பாருங்க. அவள் என்ற சொல்லின் எதிர் சொல்லை தேர்க. அவள் அப்படின்னோம்னா பள்ளம் அப்படின்றது பொருள் வரும். அவள்னா என்னது? பள்ளம் அப்படின்றது பொருள். அப்ப மிசை அப்படின்னோம்னா அதனுடைய எதிர்ச்சொல் மிசைனா மேடு அப்படின்றது அர்த்தம். மேடுனா மிசை, அல்லல் அவள் அப்படின்றதுனா பள்ளம் அப்படின்றது அர்த்தம். 42வது வினா அப்படின்றது பாருங்க. வருஷம் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. வருஷம் அப்படின்னோம்னா ஆண்டுன்னு அர்த்தம். இங்க வருடம்னு போட்டக்கூடாது. வருஷம்னா ஆண்டு அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஓகேவா? எதுக்கு சார் அப்ப வருடம்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னோம்னா அது வந்து பியூர் தமிழ் மூமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? தெரியும். மறைமலை அடிகள் அவங்களுடைய பெண் வந்து நடத்தியிருப்பாங்க இல்லையா? நீலாம்பிகை அம்மையார் வந்து. சோ அதுதான் அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ் சொற்கள் அதனுடைய அர்த்தத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மாத்திருப்பாங்க. பட் நம்ம சுத்தமா தமிழ் சொற்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால பியூர் தமிழ் மூமெண்ட், தூய தமிழ் இயக்கம், இல்லைன்னா தனி தமிழ் இயக்கம். அதனால இந்த ஷா, டா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வடமொழி சொற்களை எடுத்து விட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இதற்கான அர்த்தம் வருஷமும் வருடமும் என்ன வருஷம் காலம், அதாவது அதனுடைய மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு என்பதுதான். 43வது வினான்றது பாருங்க. இருதயம் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல். 43வது வினா அப்படின்றது பாருங்க. இருதயம் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்னது? இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் அப்படின்றது அர்த்தம். இதயம்னு போற்றக்கூடாது, நெஞ்சகம் என்பது அர்த்தம். 44வது கேள்வி அப்படின்றது பாருங்க.
கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்றது இருக்கு. இப்ப நீங்கினான் அப்படின்றதான் நமக்கு அடிக்கோடிட்ட இடம்னு வச்சுக்கோங்க. தொடரில் உள்ள வினைமுற்றின் வினையச்சம், வினைமுற்றுன்றதான் அடிக்கோடிட்டு அப்படின்னு குறிப்பிட்டேன். அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்கினான் அப்படின்னோம்னா நீங்கி அப்படின்றது என்ன வரணும், வினைமுற்றோடைய வினையச்சமா இருக்கும். வினையச்சன்றப்ப இ உ அப்படின்றது வரணும். நீங்கிய அப்படின்றது வந்தா ஆவோட வந்திருக்கு அப்படின்றப்ப அது ஒரு பெயரச்சமா இருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்கினான் அப்படின்றதுக்கு ஆன்சர் இப்ப நீக்கினான் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 45வது கேள்வி அப்படின்றது பாருங்க, வந்து, வந்த மற்றும் வருக என்ற சொற்களின் சரியான இலக்கண குறிப்பை தேர்க. வருக என்பது கா, இய, இயற் அல்லது மற்றும் இயல், இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றை குறிக்கும். வந்த ஆ வந்திருக்கனால பெயரச்சத்தை குறிக்கும். வந்து ஈ மற்றும் ஊ வந்திருக்கனால வினையச்சத்தை குறிக்கும். சோ அவ்வளவுதான். அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 46வது வினா அப்படின்றது பாருங்க, தவறுகளை திருத்துகிறான் என்னும் தொடரில் திருத்துகிறான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. திருத்துகிறான்னா தன்னை திருத்துகிறான் அப்படின்னா திருத்து, திருத்து என்பதுதான் திருத்துகிறான் என்பதனுடைய வேர் சொல். 47வது கேள்வி அப்படின்றது பாருங்க, ஆண்டான் என்ற சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. அப்ப அல் விகுதி வரணும். அப்ப ஆண்டான்னா ஆள் அப்படின்றது வேர் சொல். ஆள் என்பதன் வேர் சொல்லின் அதனுடைய தொழிற்பெயர் ஆளல் அப்படின்றது வரணும். அல் விகுதியோட சேர்த்து ஆளல். அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 48வது வினான்றது பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அகல் அப்படின்ற சொல்லுடைய வினை எச்சத்தை தேர்க்கணும். வினை எச்சம் அப்படின்றப்ப ஈ மற்றும் ஊ அப்படின்னு வந்திருக்கு. இல்ல ஈ இருக்கா, இல்ல அப்ப ஊ இருக்கா, ஊ இருக்கு. அப்ப அகழ்ந்து, அகழ்ந்து என்பதுதான் அதனுடைய வினை எச்சம். 49வது வினா அப்படின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. என்ன கொடுத்திருக்காங்க, மரணா மறந்த, ரைட்டு. உயினா உயிந்த, ரைட்டு, பெயரச்சமா இருக்கு. இல அப்படின்னோம்னா இழந்து அப்படின்றது வினையச்சம். சோ இதை பாருங்க, மால்னா மாண்ட, அப்ப பெயரச்சம். அப்ப பொருந்தாத ஒண்ணு, மற்ற எல்லாமே பெயரச்சமா இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் வினையச்சமா இருக்கு. அப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணு. சி என்பதான் கரெக்டான விடை. 50வது கேள்வி அப்படின்றது பாருங்க, சரியாக பொருந்திய தொழிற்பெயர்கள் இருக்கு. ஆள் அப்படின்னோம்னா அதனுடைய தொழிற்பெயர் ஆளல் அப்படின்றது இருக்கணும். பட் இதுல ஆட்சின்னு இருக்கு. சோ அப்ப இது சரியாக பொருந்தவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேர் என்றால் தேர்தல் அப்படின்னு வரணும். இதுல தேர்ச்சின்னு இருக்கு. இதுவும் சரியாக பொருந்தவில்லை. கல் என்றால் கற்றல் அப்படின்றது வந்திருக்கு. சோ இதுவும் கரெக்ட் தான். நாடு என்றால் நாட்டல் அப்படின்னு வந்திருக்கு. நாடு என்றால் நாட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகே, நாடு அப்படின்றது என்ன இருக்கணும் அப்படின்னா நாடுதல் அப்படின்றது இருக்கணும். நாடுதல் அப்படின்னா நாடி வருவர்களை பாதுகாத்தல், ஒரு மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆள் பண்பை குறிக்கும். அப்ப கல்னா கற்றல் என்பதை குறிக்கும். இது ஒரு தொழிற்பெயர். அப்ப சரியாக தொழிற்பெயர் அப்படின்றது சி என்பதுதான். 51வது கேள்வின்றது பாருங்க, பூண்டான் என்பதன் வேர் சொல்லி தேர்க. பூண்டான் அப்படின்னோம்னா அப்படின்றப்ப என்ன இருக்கு அப்படின்னா பூன் என்பதுதான் சரியான வேர் சொல். 52வது கேள்வின்றது பாருங்க, பயில் என்ற சொல்லின் வினை சொல்லி தேர்க. பயில் அப்படின்னோம்னா அதனுடைய வினையச்சம் அப்படின்னா ஓவும் ஈயும் வந்திருக்கணும். அப்ப பயின்று வந்திருக்கு. அப்ப ஏ என்பதான் கரெக்டான விடை. 53வது வினான்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. வாழ்க, வாலிய, வாலியர், இந்த மூன்றும் என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதிகளா இருக்கு. வாழ்தல் அப்படின்றது தொழிற்பெயரா இருக்கு. அப்ப இதுதான் இந்த மூணுல பொருந்தாத ஒண்ணா இருக்கு. அப்ப வாழ்தல் என்பதும் கரெக்டான விடை. 54வது வினா அப்படின்றது பாருங்க, வா என்ற சொல்லின், அதாவது வா என்பது வேறு சொல், அதனுடைய ஆண்பால் எதிர்கால வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப வா அப்படின்னோம்னா வருவான். இப்ப வானா அதனுடைய ஆண்பால் எதிர்கால வினைமுற்று, வருதல் அப்படின்றதுதான் வருவான் அப்படின்னு இருக்கு. அப்ப வருவான் அப்படின்னா வரக்கூடிய இடம். அப்ப அது ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆண் அப்படின்றது ஆண்பாலா இருக்கு. அப்ப ஆண்பால் எதிர்கால வினைமுற்று அப்படின்றது வருவான் என்பதுதான். 55வது வினா அப்படின்றது பாருங்க, தாவினான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. தாவினான்னா தாவு, தாவினான்னா என்ன, அதனுடைய வேர் சொல் தாவு என்பது வரும். 56வது வினான்றது பாருங்க, வருக என்ற சொல்லின் இறந்த கால வினைமுற்று தருக. வருக அப்படின்னா வந்தான், வந்தான்னா வந்து முடிச்சிட்டா, அப்ப அது இறந்த காலம் அப்படின்றப்ப ஆண்பால் வினைமுற்று இருக்கு. அப்ப வந்தான் என்பதுதான் இறந்த கால வினைமுற்று. 57வது கேள்வி அப்படின்றது பாருங்க, பகர் என்ற ஏவல் என்பதன் ஏவல் ஒருமை வினைமுற்றி தேர்க. பகர் அப்படின்னோம்னா பிறருக்கு தெளிவாய் கூறக்கூடிய உணர வைக்கிறது, அதுதான் பகர். அப்படின்னா அதனுடைய பகர்தி என்பதுதான் ஏவல் ஒருமை வினைமுற்று விகுதி. 58வது வினான்றது பாருங்க, வெல் என்ற சொல்லின் வினைமுற்றை தேர்க. வெல் அப்படின்றத வினைமுற்று வென்றான், வெல்னா வென்றான். 59வது வினான்றது பாருங்க, இடித்திட என்ற சொல்லின் முதல் நிலை தொழிற்பெயரை தேர்க.
அதாவது இடித்தது அப்படின்னா அது முதல் தொழில்நிலை தொழிற்பெயர்னா இடி. இதுல முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது வருமா? வராது. ஓகேவா? இப்ப சுடு அப்படின்றப்ப முதல் நிலை திரிந்த தொழிற்பெயரா வரும். சூடு அப்படின்றது வரும். அப்ப இடினா ஈடின்னு வராது. அப்ப இடி மட்டும்தான் இருக்கும். அப்போ முதல்நிலை தொழிற்பெயர் மட்டும்தான் இது இருக்கு. 60வது கேள்வின்றது பாருங்க. பேறு பெற்றான் என்ற சொல்லின் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்க. பேறு பெற்றான் அப்படின்னா பெறுதல். அப்ப பெரு அப்படின்றதுதான் அதனுடைய முதல்நிலை தொழிற்பெயரா இருக்கும். 61வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. சிறுமி இதுலயே தப்பா இருக்கு, அதனால அதை விட்டலாம். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தால், சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் வரும். அப்ப இதுலயே ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், டி என்பதுதான் கரெக்டான விடை. 62வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. உயர்ந்தோர் தன்னைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார். உயர்ந்தோர் தகுதி, பதவி, வயது அடிப்படையில் ஒரு உயர்தினை வருது அப்படின்ற பட்சத்துல அது ஒருமையாக இருந்தாலும் அதனை பன்மையாக்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அப்ப உயர்ந்தோர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள்ன்றது வரும். அதான் கரெக்டான விடை. 63வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. குழந்தைகள் என்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்றது. குழந்தைகள் தம்மால், ஓகேவா, தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்றதான் கரெக்டான விடை. 64வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. வானில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சூழ்ந்து தப்பு. வானில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன தப்பு. வானில் தப்பு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இது ஓகே. வானில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அப்ப டி என்பதுதான் 64க்கு கரெக்டான விடை. 65வது வினான்றது பாருங்க. அதுதான் பிழையற்ற தொடரை தேர்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருகின்றான். காலமே தப்பா இருக்கு. ஓகேவா? அமுதன் நேற்று அப்படின்றப்ப பாஸ்ட், வருகின்றான் கின்று என்பது நிகழ்காலம். அப்ப பாஸ்ட் பிரசன்ட் இருக்கு. தப்பு. எல்லாம் ஒண்ணு பாஸ்ட் பாஸ்டா இருக்கணும், இல்ல பிரசன்ட் பிரசண்டா இருக்கும், இல்ல ஃபியூச்சர் ஃபியூச்சரா இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டும் நடுவுல குழப்பிக்க கூடாது. ஓகேவா? அமுதன் நேற்று பாஸ்ட், வீட்டுக்கு வருவான் அப்ப ஃபியூச்சர். அப்ப பாஸ்ட் ஃபியூச்சரா இருக்கு. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அமுதன் நாளை வீட்டுக்கு வருகிறான் அப்படின்றது. நாளை அப்படின்றப்ப அது என்ன? எதிர்காலமா இருக்கு, ஃபியூச்சரா இருக்கு. வருகிறான் அப்படின்றப்ப அது என்ன இருக்கு? பிரசண்டா இருக்கு. அப்ப ஃபியூச்சர் பிரசன்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுவும் தப்பு. அமுதன் நாளை வீட்டுக்கு வருவான். அப்ப நாளைன்றது ஃபியூச்சரும், வருவான் என்பது ஃபியூச்சர். அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. பிழையற்ற தொடர். 66வது வினா அப்படின்றது பாருங்க. பேனா என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்க. பேனா அப்படின்றது தூவல் என்பதுதான் சரியான தமிழ் சொல். பட் எழுதுகோளும் கரெக்ட் தான். பட் எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னா தூவல் என்பதுதான் தூய தமிழ் வார்த்தை. தூவல் அப்படின்றது ஏன் சார் யூஸ் பண்ணலன்னா அது வழக்கொழிந்துருச்சு. ஸோ அது ஒரு வழக்கொழி வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 67வது கேள்வி அப்படின்றது பாருங்க. அபிஷேகம் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்க. அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு அப்படின்றது அர்த்தம். அபிஷேகம் என்றால் திருமுழுக்கு. 68வது வினான்றது பாருங்க. பிழையான தொடரை தேர்க. பிழையற்றதுன்னு கேட்கல, பிழையான தொடர். அப்ப இது தப்பா இருக்கு. காளைகளை பூட்டி வயலில் உழுதனர். கரெக்ட். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். கரெக்ட். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலையில் பூத்த மல்லிகை அப்படின்றது மனம் வீசியது அப்படின்றது வரணும். ஓகே. அப்ப காலை அப்படின்றது என்ன இருக்கு? இதுல வந்து தவறா இருக்கு. அப்ப அதெல்லாம் பிழையான தொடராகவும் இருக்கு. ரைட். அடுத்து பாருங்க. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல 68க்கு சி என்பதான் கரெக்டான விடை. அதுதான் தவறா இருக்கு. பிழையான தொடர்னால அது கரெக்டான விடை. 69வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையான தொடரை தேர்க. அதேதான். அமுதன் நல்லது கெட்டது நல்லா தெரியும். கரெக்டா தான் இருக்கு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். சோ கரெக்ட். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்றது இதுல என்ன இருக்கு? தப்பா தானே இருக்கு. சோ அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்றதுதான் பிழையான தொடர். அமுதன் நாளை வீட்டுக்கு வருகிறான் அப்படின்றது இதுவும் பிழையான தொடர் தான். அமுதன் நாளை வீட்டுக்கு வருவான் கரெக்ட். அப்ப இதுல எது சார் கரெக்ட் அப்படின்னா பி மற்றும் சி. எக்ஸாக்டா பார்த்தா பி என்பதான் கரெக்டான விடை. அதாவது ரொம்ப தப்பா இருக்கு. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்றது. இது கூட நாளை வீட்டுக்கு வருகிறான் அப்படின்றது இருக்கு. சோ அமுதன்றது மேபி வயதோ இல்ல பதவி கருதி கூட அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் தான் இலக்கணப்படி தப்பா இருக்கு. 70வது கேள்வி அப்படின்றது பாருங்க. பிறமொழி சொற்களை தமிழ் படுத்தியதை தேர்க. சர்க்கார் கொடுக்கும் ஊதியம் ஜீவனத்திற்கு போதுமா? சர்க்கார் அப்படின்னா அரசு. கொடுக்கும் ஊதியம், ஊதியம்னாலே அதே தான், சம்பளம்ன்றது வராது. ஜீவனத்திற்குனா வாழ்நாள் முழுவதும், வாழ்வுக்கு போதுமா? அப்ப டி என்பதுதான் கரெக்டா இருக்கு. 70க்கு டி. அரசு கொடுக்கும் ஊதியம் வாழ்வுக்கு போதுமா அப்படின்றது கேக்குறாங்க. 71வது வினா அப்படின்றது பாருங்க.
தான் இப்பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு அம்சம் என நம்பினார். அப்ப பிரபஞ்சம், அப்ப தான் இப்பிரபஞ்சம் அப்படின்னா இவ்வுலகத்தை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு அம்சம்னா வடிவமாக நம்பினார். அப்ப பி என்பதன் கரெக்டாவே இருக்கு. சோ வேற எந்த ஆப்ஷனும் போக தேவையில்லை. 71க்கு பி தான் ஆன்சர். 72வது வினா அப்படின்றது பாருங்க, ஜில்லா என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. ஜில்லா அப்படின்னோம்னா மாவட்டம். நீங்க முக்கியமா இப்ப ஜில்லான்ற ஒரு படம் கூட வந்துச்சு இல்லையா, சோ நடிகர் விஜய் வச்சு, அப்ப அதுல என்ன காமிச்சிருப்பாங்க, ஜில்லா அப்படின்னோம்னா மதுரை ஜில்லா அப்படின்றது அதுல காமிச்சிருப்பாங்க. அப்ப மதுரை மாவட்டம் அப்படின்றது அர்த்தம். 73வது கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. பஜார்னா கடை தெரு கரெக்ட், கஜானானா கருவூலம் கரெக்ட், நிஜம்னா உண்மை கரெக்ட், சர்க்கார்னா அரசாங்கம் அப்படின்றது இருக்கு, பட் இதுல ஆட்சின்னு இருக்கு, அப்பதான் பொருந்தாத ஒண்ணு. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 74வது கேள்வின்றது பாருங்க, பந்துமித்திரர் தமிழ் சொல்லி தேர்க. பந்துமித்திரர் அப்படின்னா பந்து என்றால் சுற்றம், அதாவது சுற்றத்தார் அப்படின்ற சொல்லலாம், மித்திரர் என்பது நட்பு. அப்ப பந்துமித்திரர் என்பது சுற்றம் மற்றும் நட்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 75வது வினா அப்படின்றது பாருங்க, மாயை என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. மாயை அப்படின்றப்ப பொய் தோற்றம். எல்லாம் மாயை அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, சோ அப்ப எல்லாம் மாயை அப்படின்னா எல்லாம் பொய் தோற்றமாக இருக்கிறது, பொய் தான் பட் உண்மை போல தோற்றமாக காண்பதனால் எல்லாம் மாயை அப்படின்றது சொல்றாங்க. 76வது வினா அப்படின்றது பாருங்க, பிழையான தொடரை தேர்க. காலம் கரைந்த பேரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்றது கேட்டிருக்காங்க. கரெக்டா, காலம் கரைந்த பேரச்சம் தான் என்னது வினைத்தொகை, அல்லது காலம் காட்டும் பேரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்றது குறிப்பிடுவாங்க. 2வதுன்றது பாருங்க, தன் பொருளில் வினைமுற்று வந்துள்ள வினை சொல்லை வினைமுற்று. தன் பொருள்ல முற்று பெற்றுள்ள, அதாவது தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொல்ல தான் வினைமுற்று. எஸ், அதுவும் கரெக்ட் தான், தன் பொருள்ல முற்று பெற்று வந்திருக்கும். சி பாருங்க, ஒரு சொல்லின் பகுதியாக வந்து கட்டளை பொருளை தருவது வினையச்சம், கட்டளை பொருளா வினையச்சம் தராது. சோ அப்ப அதுதான் தவறானது. அப்ப இதுதான் பிழையான தொடர். அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. எதுக்கும் டியும் பாருங்க, வினைச்சொல் எச்சமாக நின்று பெயரை தருவதால் அது பெயரெச்சம். எஸ், கரெக்ட் தான். ஒரு பெயரோடு ஒரு முடிவதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு வினை ஆ என்ற ஒரு பெயர்ல வந்திருக்கும், அவ்வளவுதான். அதுதான் பேரெச்சம் அப்படின்றது. அப்ப டியும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல எது பிழையான தொடர் அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா சி என்பதுதான் பிழையான தொடராக இருக்கிறது. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 77வது கேள்வின்றது பாருங்க, அச்சன் என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. அச்சன் அப்படின்றப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா தந்தை. அப்பன், இப்ப அம்மை அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மை அப்பன் ரெண்டுமே எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாட்டுல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அம்மை என்பது அம்மா, அப்பன் என்பது அப்பா. அச்சன் என்றால் மலையாளத்துல யூஸ் பண்ணுவாங்க, தந்தை அப்படின்றது அர்த்தம். இதுவும் வழக்குழி பெயர்ல இருக்கு. 78வது கேள்வின்றது பாருங்க, ஜமக்காலம் என்பதன் தமிழ் சொல் தேர்க. ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு அப்படின்றது அர்த்தம். ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு. சோ உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா, பிளாங்கெட் என்பதன் சரியான தமிழ் சொல்லை தேர்க. அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. 79வது வினான்றது பாருங்க, கும்பாபிஷேகம் என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு. கும்பாபிஷேகம்ன்றது எதை குறிப்பிடுது, குடமுழுக்கை குறிப்பிடுகிறது. 80வது வினான்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. அர்த்தம் அப்படின்னா பொருள் கரெக்ட், சபதம்னா உறுதி, சூழ்நாளும் சபதம் தான். அதுக்கப்புறம் சாதம் அப்படின்னா உணவா கிடையாது, சாதம் அப்படின்னா சோறு அப்படின்றது அர்த்தம். சாதம் என்றால் சோறை குறிக்கும், பட் இதுல உணவுன்னு கொடுத்துருக்காங்க, அப்பதான் தவறு. சாவி என்றால் திறவுகோல், அதுவும் கரெக்ட் தான். அப்ப பொருந்தாத ஒண்ணு சி தான். 81வது வினா அப்படின்றது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருளில் வருவது. சோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருளில் வருவது வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது அர்த்தம். சோ அதுதான் நமக்கு ஆன்சர். 82வது வினான்றது பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்றப்ப 6 கூறுகள் இருக்கு. இப்ப என்னென்ன 6 கூறுகள், மாணவி, அப்ப அது ஒரு பெண், சோ அதை நம்ம செய்யலாம். செய்பவரும் மாணவி தான். சோ கட்டுரை எழுதினால்னா அது ஒரு இறந்த காலத்தை குறிக்கும். வேற என்ன இருக்கு, செய்யக்கூடிய கருவி என்னது, பேனால எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, செய்பொருள் என்னது, கட்டுரை எழுதியிருக்காங்க. காலம் என்னது, எழுதினால், எழுதி முடிச்சுட்டாங்க அப்படின்றது அர்த்தம். சோ இந்த மாதிரி 6 கூறுகளை காட்டுவதனால் இது ஒரு தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது நமக்கு தெரியும். 83வது கேள்வின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் குறிப்பு பெயரெச்சத்தை தேர்க. குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா எந்த விஷயத்தையும் காட்டாது, குறிப்பாக பண்பை மட்டும் காட்டும். அப்ப நல்ல என்பதுதான் பொருள். 84வது வினான்றது பாருங்க, சா என்ற வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று தருக. வியங்கோல் வினைமுற்று அப்படின்றப்ப கா, இய, இயர், இயல் ஆகியவற்றை இருக்கும். அப்ப சானா சாக அப்படின்றது இருக்கும். 85வது வினான்றது பாருங்க, தந்தான் என்ற வேர்ச்சொல்லை தேர்க. தந்தான் அதனுடைய வேர்ச்சொல் அப்படின்றது தா அப்படின்றது அர்த்தம். 86வது வினா அப்படின்றது பாருங்க, தாழ்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தருக. தாழ்ந்தான் அப்படின்ற வேர்ச்சொல் தாள். சோ தாழ்ந்தான் அப்படின்றப்ப தாள்.
87வது வினா அப்படின்றது பாருங்க. படிக்கிறான், இதில் உள்ள படி என்பது என்னது? படி அப்படின்னா அவன் படிக்கிறான் அப்படின்னா அது தனி வினை. 88வது வினான்றது பாருங்க. கேள் என்ற வேர்ச்சொல்லின் நிகழ்கால வினையெச்சம். நிகழ்காலமா இருக்கும். ஓகேவா? அப்ப கேட்டு வருகிறான், கின்று, கிரு இதெல்லாம் என்னது? நிகழ்கால இடைநிலைகளா இருக்கும். அப்ப கேட்டு வருகிறான், கேட்டு வந்தான்னா முடிஞ்சிருச்சு, அப்ப அது ஒரு கடந்த காலம். கேட்டு வருவான்னா அது ஒரு எதிர்காலம். கேளாமல் வருவான் அப்படின்னா அது ஒரு எதிர்மறை. அப்ப 29 வருவான் என்பதும் அதுல வந்து என்ன இருக்கு? எதிர்காலமா தான் இருக்கு. இப்ப 89வது கேள்வின்றது பாருங்க. இலாக்கா என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? இலாக்கான துறை என்பது அர்த்தம். ஓகே, இலாக்கான என்னது? ஒவ்வொரு இலாக்கா அப்படின்ற சொல்லுவாங்க. துறை சார்ந்த ஒரு சில விஷயங்கள். துறை என்பதுதான் கரெக்டான விடை. 90வது கேள்விக்கான ஆன்சர்ன்றது பார்க்கலாம். அதிபர் என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. அதிபர் அப்படின்னா தலைவர் என்பது அர்த்தம். அதனாலதான் ஒரு நாட்டின் அதிபர், அமெரிக்காவின் அதிபர், அமெரிக்க நாட்டு தலைவர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதிபர்னா பிரசிடென்ட், தலைவர் அப்படின்றது அர்த்தம். 91வது வினா அப்படின்றது பாருங்க. ஆராதனை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க. ஆராதனை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். ஓகேவா? அப்படின்னா என்னது? வழிபாடு அப்படின்றதுதான் கரெக்டான விடை. 92வது வினா அப்படின்றது பாருங்க. நிபுணர் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க. நிபுணர் அப்படின்னா வல்லுனர் என்பதுதான் கரெக்டான விடை. 93வது வினான்றது பாருங்க. மீனாட்சி என்பதின் சரியான தமிழ் சொல்லி தேர்க. மீனாட்சி அப்படின்னா அங்கேர் கண்ணி என்பது அர்த்தம். மீனாட்சி அப்படின்னா என்னது? அங்கேர் கண்ணி, மதுரையில் குடிபெயர்ந்துள்ள அங்கேர் கண்ணி கடவுளை குறிக்கும். 94வது வினா அப்படின்றது பாருங்க. சோ பஞ்சநாதீஸ்வரர் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னோம்னா ஐயராப்பரை குறிக்கும். ஓகேவா? பஞ்சநாதீஸ்வரர்னா ஐயராப்ப குறிக்கும். சொற்பனுச்சுரியர் அப்படின்றப்ப யாரை குறிக்கும்? செம்பன் பள்ளி யாரை குறிக்கும்? விசாலாட்சி யாரை குறிக்கும்? நீல்நெடுங்கண்ணியை குறிக்கும். தர்ம சம்வர்த்தினி யாரை குறிக்கும்? அறமலர்த்தால குறிக்கும். அப்ப ஆன்சர் என்னது? 3, 4, 2, 1 சி என்பதுதான் கரெக்டான விடை. 95வது வினான்றது பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க்க. சோ எல்லாமே எது பொருந்தா இருக்கு? இப்ப நம்ம மீனாட்சி அப்படின்றது யாரை பார்த்தோம்? அங்கேர் கண்ணி. அப்ப மீனாட்சினா நீல் நெடுங்கண்ணின்னு இருக்கு. நீல் நெடுங்கண்ணி அப்படின்றது நம்ம இங்க யாரை பார்த்தோம்? நீல் நெடுங்கண்ணி அப்படின்றது இதுல விசாலாட்சியை குறிக்கும். அப்ப இதுதான் ராங்கானது. அப்ப இதையே எடுத்துலாம். 95க்கு பி என்பதுதான் கரெக்டான விடை. அதுதான் தவறாக புரிந்திருக்கு. 96வது வினா அப்படின்றது பாருங்க. பரிவாரங்கள் என்ற சொல்லின் தமிழ் சொல்லி தேருங்க. பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள். ஓகே, பரிவாரங்கள் அப்படின்றப்ப என்னது? உறவினர்களை குறிக்கும். 97வது வினான்றது பாருங்க. பூந்தோப்பில் தென்றல் அடிக்கவில்லை, வாடை வீசியது. பூந்தோப்பில் தென்றல் அடிக்கவில்லை அப்படின்னு வருமா? தென்றல் வீசவில்லை பூந்தோட்டத்தில். அது பூந்தோப்பில்னு வரக்கூடாது, பூனா தோட்டம். அப்ப பூந்தோட்டத்தில் தென்றல் வீசவில்லை, வாடை வீசியது. 98வது வினான்றது பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. நஞ்சை அப்படின்னா நன்சை நிலம் அப்படின்றது அர்த்தம். 99வது வினான்றது பாருங்க. பிள்ளையற்றதை தேர்க. வருஷ கடைசி, வருட கடைசி, வருட கடைசி, கடைசியில ஆண்டு கடைசி என்பதான் கரெக்டான விடை. 100வது கேள்வின்றது பாருங்க. பிள்ளையற்ற தொடரை தேர்க. 100வது கேள்வி துறவுகோலை ஏடு அப்படின்றதுமா? திறவுகோலை ஏடு என்பதுதான் கரெக்டான விடை. சோ இப்ப மொத்தம் நம்ம 100 கேள்விகள் அப்படின்றது பார்த்திருக்கோம். நீங்க 100க்கு எத்தனை கேள்விகள் கரெக்டா போட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. 100க்கு 90க்கு மேல நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள், நல்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் போய்கிருக்கு என்பது அர்த்தம். இல்ல 100க்கு கீழே, அதாவது 100க்கு 90க்கு கீழே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் 2x மடங்கு இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கடைபிடிங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லயும், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க ஒரு 100 மரத்தை வெட்டணும் அப்படின்னோம்னா ஒவ்வொரு 20 மரங்களுக்கும் ஒரு வாட்டி உங்களுடைய இதை கூர்மை பண்ணணும். எது? உங்களுடைய வெட்டக்கூடிய அந்த கருவி இருக்கும் இல்லையா, கோடாரி, அதை கூர்மை பண்ணணும். அப்பதான் உங்களுடைய தொழில் வந்து எளிதாக நடக்கும். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறது முக்கியம் மட்டும் இல்ல, ஒரு விஷயத்துக்கு நடுவில் நம்மளுடைய விஷயங்களை கூர்மைப்படுத்தணும். ஸோ அதனால ஒவ்வொரு டெஸ்ட்டும் போட்டு எத்தனை கேள்விகள் கரெக்டா வருதுன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வைங்க, ஜேர்னலிங் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றது நம்ம வரப்போறோம். அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, புதுசா டிஸ்பேட்ச் அப்படின்றது 6வது நாள் வந்து தொடங்குறது, ஏப்ரல் 6. ஸோ இந்த வீடியோவை காமிச்சு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க, டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்தரா அவங்க வந்து டீடைல்ஸ் சொல்லுவாங்க அகாடமில இருந்து. மேலும் இது போன்ற நல்ல தொடர்பு நம்ம சேனல் எப்போதும் இணைந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.